வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கையோட பேசுகிறது எப்படி, வாழ்க்கையில் தன்னம்பிக்கையாக நடந்துக்கிறது எப்படி அப்படிங்கிற பலவிதமான பதிவுகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ், நிறைய யுத்திகள் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும், இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு முக்கியமான ஒரு செயலை நம்ம செய்யணும். அது என்ன அப்படின்னா, நம்முடைய தன்னம்பிக்கையை அழிக்கிற, நம்முடைய தன்னம்பிக்கையை குறைக்கிற பழக்கங்கள் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, அந்த மனநிலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சரி செய்கிறது தான் இந்த தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கான நம்ம செய்கிற முதல் வேலையாக இருக்க வேண்டும். சரி, உங்களுடைய தன்னம்பிக்கையை அழிக்கிற 6 முக்கியமான எண்ணங்கள், மனநிலைகள், பழக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 6 பழக்கங்களில் எந்த பழக்கங்கள், எந்த மனநிலை உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஏதாவது ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை மாற்றிக்கோங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை படிப்படியாக அதிகரிக்கும். சரி, முதலாவது மனநிலை என்ன அப்படின்னா, நீங்கள் மோசமானவர் என்று உங்களுக்கு நீங்களே எண்ணிக்கொள்வது. நான் ரொம்ப மோசமானவன், எனக்கு ரொம்ப நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்குது, நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண போனாவே எனக்கு அது ஒத்து வரதில்லை, சரி வரதில்லை அப்படிங்கிற மாதிரியான நம்மளை பற்றின நெகட்டிவான எண்ணங்கள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒன்று போதும் நம்முடைய தன்னம்பிக்கையை சுத்தமாக காலி பண்ணுறதுக்கு. இப்படி பெரும்பாலான நபர்கள் சிந்திப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயங்கள், நிறைய தவறுகள் நடந்திருக்கும். ஓகே, இது எல்லாத்துக்குமே சகஜமாக இயல்பாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு நிறைய விஷயங்கள் தவறாக போயிருக்கிறது, நமக்கு நிறைய விஷயங்கள் தவறாக போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்முடைய மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிறதுனுடைய விளைவாகத்தான் நிறைய பேர் அவங்கள பற்றியே நெகட்டிவாக நிறைய பேர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்கும் 2வது பழக்கம், அளவுக்கு அதிகமாக மற்றவங்க கிட்ட நாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்யும்போது உடனே அதை மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அதாவது மன்னிப்பு கேட்குறது தவறு, சாரி அல்லது ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்கிறது தவறு அப்படின்னு நான் இங்கே சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதற்கு எடுத்தாலும் எப்போவும் அளவுக்கு அதிகமாக நம்ம இந்த சாரி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப ஒரு எக்ஸசிவாக, அதாவது இயல்பாக நாம் சாரி அப்படின்னு சொல்கிறதுக்கும், இயல்பாக நம்ம மன்னிப்பு கேட்குறதுக்கும், நம்ம உண்மையாகவே ஒரு தவறு செஞ்சு வருத்தம் அடைஞ்சு நம்ம மன்னிப்பு கேட்குறதுக்கும், இயல்பாகவே நம்ம எப்போ பார்த்தாலும் மற்றவங்க கிட்ட மன்னிச்சிருங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு பழக்கம். ஏன் இது தவறான பழக்கம், ஏன் இது உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அளவுக்கு அதிகமாக மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, சாரி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாம் ஏதோ தவறாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் போல் இருக்கு, நாம் ஏதோ நிறைய விஷயங்களை நம்ம சரியாக செய்யலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அளவுக்கு அதிகமாக மன்னிப்பு கேட்கும்போது அந்த எண்ணத்தை உங்களுடைய மனசில் நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். 3வது பழக்கம், அளவுக்கு அதிகமாக மற்றவங்களோடு நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பண்ணும்போது என்ன அப்படின்னா, மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு போட்டி மனப்பான்மையை ஏற்படுத்துகிறோம். அதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி அல்லது ஒரு மோட்டிவேஷனுக்காக, ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக அப்படிங்கிற பட்சத்தில் இது தவறு கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை ஒரு நெகட்டிவ் கம்பேரிசன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குது, எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, அவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் நல்லா இல்லை, அவங்க இப்படி தான் இருந்தாங்க, திடீர்னு பெரிய ஆள் ஆகிட்டாங்க, ஆனால் நான் பாருங்கள் எனக்கு எல்லா தகுதியுமே இருக்குது, ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களோட ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அடிக்கடி நெகட்டிவாக ஒப்பீடு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அந்த ஒப்பீடு பண்ணும்போது நாம் குறைவாக, நாம் தாழ்ந்தவர்களாக இருக்கிறோம், அவங்க உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நொந்து கொள்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது பார்த்தீங்களா. அந்த மனப்பான்மை, அப்படி கம்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு பழக்கம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதுவுமே சரியாக பண்ணல, நமக்கு எதுவுமே சரியாக அமையலை, நமக்கு எதுவுமே செட் ஆகலை, நமக்கு எதுவுமே சரி வரல அப்படிங்கிற ஒரு மனநிலையை நாம் பதிய வச்சுக்கிறோம். ஸோ இதன் மூலமாக நம்முடைய தன்னம்பிக்கை வளர விடாமல் நம்ம தடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ 4வது பழக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். உங்களுடைய நேரத்தை சரியாக மேலாண்மை செய்வது எப்படி என முக்கியமான கருத்தை கற்றுக்கொள்ள மேக் டைம் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள்.
குக்கு எஃப்எம் ப்ளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப். 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை 199 ரூபாயில் பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையை குறைக்கும் 4வது பழக்கம் என்ன அப்படின்னா, உங்களுடைய உடை மற்றும் உங்களுடைய உடம்புடைய தோற்றத்தை குறித்த நம்ம அலட்சியம் காட்டுவது. ஸோ ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அதாவது நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையில், உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும். 1. 2வது உங்களுடைய உடை, உங்களுடைய தோற்றம். உங்களுடைய உடை அப்படின்னு வரும்போது, நம்ம ஒரு நபரை நம்ம சந்திக்க போகிறோம், ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்க்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல அந்த அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி சரியான ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம உடுத்துவது அவசியம்தான். ஏன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ட் வரதை நீங்கள் நிறையா பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு குட் ஃபீலிங், ஒரு நல்ல ஒரு வைப் வர்றதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதுவே அதே உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸில் ஒரு கரையாயிருச்சு அப்படின்னா அதை பற்றியே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. எல்லாருமே அந்த கரையை பற்றியே நினைப்பாங்களோ அல்லது ஒரு மாதிரி அப்செட்டான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுவீங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ட்ரெஸ் அப்படிங்கிறது தற்காலிகமாக, டெம்ப்ரவரியாக உங்களுடைய கான்ஃபிடென்ஸில் இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரெஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளில் சரி பண்ணிக்க முடியும், ஒரு நாளில் நமக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை செட் பண்ணிக்க முடியும். அதான் உடம்பு அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு ஃபிட்னஸ் லெவல். அதாவது நான் இந்த நிலையில் இருந்தேன் அப்படின்னா நான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டி மூலமாக தான் நீங்கள் அதை கரெக்ட் பண்ண முடியும். ஒரு நாளில் அதை கரெக்ட் பண்ணவெல்லாம் முடியாது. ஸோ ஃபிட்னஸ் அப்படிங்கிறதும், 2வது உங்களுடைய ட்ரெஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 5வது பழக்கம், உங்களுடைய குறைகளை பற்றி அளவுக்கு அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் இல்லை, நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள், நம்ம நிறைய தவறு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதை இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கணும், ஏன் இப்படி நான் பண்ணினேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான தவறான, அதாவது நம்மளை பற்றின நெகட்டிவான, நம்மளுடைய குறைகளை பற்றி மட்டுமே எடுத்து காட்டுகிற விஷயங்களை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைகள் அப்படிங்கிறது இருக்கும், நிறைகள் இருக்கும். சில விஷயங்கள் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம், சில விஷயங்களை நாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. டைம், கால சூழ்நிலைகள் மாற்றத்தின் அடிப்படையில் சில நல்லா வர்ற விஷயம் கூட தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவறாக போகிற விஷயம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் நம்முடைய மனநிலையை ஸ்டாண்டர்டாக நம்ம எந்த ஒரு விஷயம் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்குதோ, எந்த ஒரு விஷயம் நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கோ, பாசிட்டிவாக இருக்கோ, நேர்மறையாக இருக்கோ, நல்லதாக இருக்கோ, அதில் மட்டும் நம்முடைய கவனத்தை குவிக்கணும். நம்முடைய தவறுகள், நம்முடைய குறைகளை பற்றி மட்டுமே அளவுக்கு அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய மனநிலை அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். என்ன அப்படின்னா, நம்முடைய செல்ஃப் இமேஜை நெகட்டிவாக மாற்றி விட்டுரும். செல்ஃப் இமேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளை பற்றி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விதமான ஒரு இமேஜ், ஒரு நம்மளை பற்றி நம்ம இப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா, அந்த ஒரு தன்மை. ஸோ இந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறத விட இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருந்தால், அது நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அங்கே பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் உங்களுடைய செல்ஃப் இமேஜ் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிக்கும். ஸோ உங்களை பற்றி நீங்கள் அதிகமாக நெகட்டிவான விஷயங்களை பற்றி சிந்திக்கும் போது உங்களுடைய செல்ஃப் இமேஜ் பாதிக்கும். உங்களுடைய பாசிட்டிவான விஷயங்கள், நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நிறைகள், இதை பற்றி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுடைய செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது 6வது ஹேபிட் என்ன அப்படின்னா, உங்களுடைய தரத்தை குறைக்கிற மாதிரியான செயல்களில் ஈடுபடுறது. அப்படின்னா என்ன அப்படின்னா,
ஓகே நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி வச்சுருப்பீங்க. நான் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு, இந்த மாதிரியான ஒரு வேலையை நான் செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயத்த ஸ்டாண்டர்டை செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் இருந்து ஒரு அந்த அந்த ஸ்டாண்டர்டை குறைக்கிற மாதிரி, இன்கேஸ் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, ஒரு ஹோட்டல் நடத்துகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப வருஷமாக ரொம்ப சுவையான தரமான உணவுகளை வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப வாடிக்கையாளர்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விலைவாசி அதிகமாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக மலிவான அல்லது தரம் குறைவான சில பொருட்களை போட்டு சமையல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த டேஸ்ட்டில் வந்து ஒரு குறைவு ஏற்படுது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஹோட்டலுக்கு ஒரு கெட்ட பேர் வருது. ஸோ அந்த ஹோட்டல் வந்து ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? நான் வந்து விலைவாசி கூடினாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, நான் வந்து ஒரே மாதிரியான விஷயத்தை தான் நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணியிருந்தால் அந்த கெட்ட பேர் அவங்களுக்கு வந்திருக்காது. ஆனால் அந்த தரத்தை குறைக்கிற மாதிரியான ஒரு செயலை அவங்க வந்து சூழ்நிலையின் காரணமாக செஞ்சதனுடைய விளைவாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டாண்டர்டை நாம் செட் பண்ணி வச்சுருப்போம். என்ன வந்தாலும் சரி, நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் செய்வேன், இந்த மாதிரியான ஒரு நபர் தான் நான் அப்படிங்கிறத வந்து மக்கள் மனசில் வந்து நீங்கள் பதிய வச்சுருப்பீங்க. அதற்கு பாதகம் விளைவிக்கிற மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டீங்க, அதாவது உங்களுடைய தரத்தை குறைக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை ஆட்டோமேட்டிக்காக குறைச்சி விடும். ஏன் அப்படின்னா, நம்மளை யாராவது ஒருத்தங்க பாயிண்ட் அவுட் பண்ணி இது தவறு அப்படின்னு சொல்லும்போது அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது, பொறுத்துக்க முடியாது. நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ளே ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, அதை என்றைக்குமே அதை குறைக்கிற மாதிரியான செயல்களில் ஈடுபடாதீங்க. நண்பர்களே, நாம் இப்போ பார்த்த இந்த 6 பழக்கங்களில், இந்த 6 வகையான மனநிலைகளில் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள். எது உங்ககிட்ட இருக்கோ அதை முதல்ல தூக்கி தூர போடுங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.